ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு காலையில் சாப்பாடு எதுவுமே எடுக்கலை. சரி, இன்றைக்கி வாட்டர் மெலன் மட்டும் வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாக்குமே வந்துட்டு இதேமே காலையில் வந்துட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பி கொஞ்சோன்னு கொடுத்துட்டு மிஷினில் வந்து துணி எல்லாம் போட்டு விட்டுட்டு மாடியில் வந்து நேற்று போட்ட துணி இருந்துச்சு, அதையுமே கையோடு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், குளிர்காலத்தில் காலையில் எந்திரிக்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ குளிரில் வெள்ளனத்தில் எந்திரிக்கணுமா அப்படின்னு தோணும். வெயில் காலத்தில் காலையில் வெள்ளனத்தில் எந்திரிச்சு சமைச்சு வச்சா தான் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலாம் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போகவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீட் இறங்கியிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா மாடியில் துணி எடுக்க கிளம்பிட்டேன். நாளைக்கு பப்ளிஷ் ஆகிற விஜய் டிவியில் நீயா நானா ஷோவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோடய செகண்ட் டெலிவிஷன் ஷோன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிருந்தோம், பட் வந்துட்டு நான் வந்து சரியாக வந்து ஸ்பீச் கொடுக்கல. இந்த டைம் போனது வந்துட்டு நமக்கான டாப்பிக்காக இருந்ததுனால ஸ்பீச் வந்துட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வந்துட்டு நான் தான் வின் பண்ணியிருந்தேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் பின்னாடி நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம். அதே மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு போகுமா வேணாமா டவுட்லேயே தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு வா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அகெயின் நீயா நானா ஷோக்கு போகிறதுக்கு ரீசன் வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான். என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பண்ண அது பண்ணி எதுனா சொல்லிகிட்டே இருப்பாங்க. சோர்ந்து மட்டும் போய் உட்கார வந்து விட மாட்டாங்க. பாப்பா வந்துட்டு ரொம்ப நாளாக நூடுல்ஸ் கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்காக வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். மறக்காமல் நாளைக்கு மத்தியானம் 12:30க்கு விஜய் டிவியில் நீயா நானா ஷோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.